முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட வளாக அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜே சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அசோக் பாபு ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுக்குப்பம் கிராமத்தில் கடற்கரை அருகே இருந்த 10க்கும் மேற்பட்ட பனை மரங்களை தீயிட்டு கொளுத்திய நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பூரணாங்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் அழகிய கடற்கரையை பெற்றுள்ள மீனவ கிராமத்தில் நமது தமிழரின் பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த பனை மரங்கள் நிறைந்த பகுதியாகும். அண்மையில் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக புதுச்சேரி ஆளுநர்களை வைத்து பல்லாயிரக்கணக்கான பனை விதைகள் பூரணாங்குப்பம் சுந்தராம்பாள் அறக்கட்டளையினர் நடத்தி வருகின்றனர். மேலும் தற்போது புதுக்குப்பம் கடற்கரை ஓரங்களில் பனை மரங்களாக வளர்ந்து புயல் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு போன்ற இயற்கையினை பாதுகாத்து வருகிறது. அண்மையில் வந்த பெஞ்சல் புயலினால் பனை மரங்கள் அதிகம் இருந்ததன் காரணமாக புதுக்குப்பம் கிராமம் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை. பனை மரங்கள் புயலின் வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிலத்தடி நீரை சேமித்து குடிநீருக்கு ஆதாரமாக விளங்குகிறது. மேலும் பனை, நொங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம் போன்றவற்றையும் மக்களுக்கு மிகப்பெரிய உணவாக அமைந்துள்ளது. இவ்வளவு பெருமை வாய்ந்த பனை மரத்தை யாரோ சில சமூக விரோதிகள் நேற்று இரவு தீயிட்டு கொளுத்தி உள்ளனர். இதற்கு அப்பகுதி மக்கள், சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அரசின் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு 5ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் கட்டாய தேர்ச்சி என்ற முறையினை ரத்து செய்து அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறையினை ரத்து செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் ஏற்கனவே மத்திய அரசின் கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே மத்திய அரசின் உத்தரவை புதுவை அரசு ஏற்று செயல்படும். இதனால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் உயரும். அதன் அடிப்படையில்தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. தனியார் பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்றும், தனியார் பள்ளிகள் நிச்சயமாக கல்வித்துறை உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவ பொம்மையினை வைத்து சவப்பாடை எடுத்துச் சென்றதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருபுவனை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் வளவன் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலையில் அமித்ஷாவின் உருவ பொம்மையினை வைத்து பேண்ட் வாசித்து சவப்பாடை ஊர்வலம் நடத்திய போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி அரிமா தமிழன், செல்வநந்தன், எழில்மாறன், முரளிதரன், சிந்தனை செல்வன், தமிழ் கனல், புரட்சி வளவன், சைமன், ஜெயக்குமார், தனுசு, விஜயன், மம்தா, சரவணன், வாணிதாசன், ஜெகன், ஆசை தம்பி, விஜயசங்கர், சந்திரசேகரன், வினோத் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் கட்சி தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் லூர்தனை திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இயேசுபிரான் அவதரித்த தினத்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் இன்று கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இதையொட்டி புதுச்சேரி தேவாலயங்களில் நேற்று நள்ளிரவு சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தின் அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றன. இதில் அருட்தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு, டோமினிக் சாவியோ,
துணைத் தலைவர் டொமினிக், பொருளாளர் தர்மதுரை மற்றும் கன்னியாஸ்திரிகள், ஏராளமான கிறிஸ்தவர்கள், இறை மக்கள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்புவின் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையினையொட்டி தேவாலயங்கள் அலங்கார மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. மேலும் ஆலயத்தின் வளாகத்தில் கிறிஸ்துமஸ் மரம் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் கண்டுகளித்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு சறுக்கல் ஏற்படும் போதெல்லாம் துணை நிற்கும் திமுகவின் இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி செயல்பட்டு வருவது சபாநாயகர் பதவியினை அவமதிப்பதாகும் என அதிமுக தொடர்ந்து கூறி வரும் நிலையில் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தன் மீது தினசரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கடிதம் கொடுப்பது ஏன் என சபாநாயகர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். மேலும் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக ஆதரிக்காது என பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை புதுச்சேரி திமுக எடுத்துள்ளது என்றும் திமுகவின் இரட்டை வேடத்தை சிறுபான்மை இன மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். மேலும் தமிழகத்தில் பாஜகவை எதிர்ப்பது போல் ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. இதேபோல் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசிற்கு சறுக்கல் ஏற்படும் பொழுதெல்லாம் துணை நிற்கும் இயக்கம் திமுக என கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆதரித்துள்ளது. ஆனால் திமுக இதனை ஆதரிக்கவில்லை. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி இன்று இல்லவே இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு தொடங்கிய சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டுகள் பழமையான தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து புதுச்சேரி கடலூர் மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் குழந்தை இயேசு சொரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் வைத்தார். மேலும் சரியாக 12:01 மணிக்கு பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் தங்கள் அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முன்னதாக நூற்றாண்டு பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தின் பங்குத்தந்தை பச்சையப்பனுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சால்வை அணிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இது மட்டுமன்றி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. குறிப்பாக ரயில் நிலையம் எதிரில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் அனைத்து தேவாலயங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஒசூடு தொகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி தொகுதி முன்னாள் செயலாளர் ராஜாமணி தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஒசூடு தொகுதி அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் மாநில விவசாய அணி இணை செயலாளரும் தொகுதியின் அதிமுக முன்னாள் செயலாளருமான ராஜாமணி தலைமையில் கோனரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் கணேசன், தாமோதரன், நாராயணன், தண்டபாணி, மங்களம் மணி, முல்லையப்பன், செல்லதுரை, ராமநாதபுரம் சுப்புடு, வழக்கறிஞர் பிரபாகரன், மகளிர் அணித் தலைவி சாந்தா கிருஷ்ணம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதியில் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் மறைந்த இந்திய பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே பாஜக வில்லியனூர் தொகுதி தலைவர்
தக்ஷணாமூர்த்தி தலைமை ஏற்பாட்டில் வைக்கப்பட்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவி அனிதா மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாள் நினைவு கூறும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல், செயலாளர் சுந்தர் மற்றும் ஓபிசி அணி நிர்வாகிகள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி பகுதியில் தொகுதி தலைவர் தக்ஷணாமூர்த்தி தலைமை ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு பாஜக மகளிர் அணி, சூரியகலா, ஜெயஸ்ரீ, ரூபஸ்ரீ உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு, மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு குழந்தைகள் மருத்துவமனை அருகே கொண்டாடப்பட்டது. மாநில இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் தலைமையில் மாநில இளைஞர் அணி பொதுச் செயலாளர்கள் வருண், கணபதி முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொது செயலாளர்கள் வருண், கணபதி, துணைத் தலைவர் விஜய், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, புகழேந்தி, சக்தி, ராசு உட்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடும் எதிர்ப்பிற்கு இடையில் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணம் அமலானது. புதுவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியானது. பேருந்து கட்டண உயர்விற்கு அரசியல் கட்சியினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். உயர்த்தப்பட்ட கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுவை சாலை போக்குவரத்து கழகம் புதிய பேருந்து கட்டண விவரத்தை அறிவித்துள்ளது. இதன்படி புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு கிழக்கு கடற்கரை வழியாக செல்ல ரூபாய் 155 இருந்து ரூபாய் 160ஆகவும், காரைக்காலுக்கு ரூபாய் 125 இருந்து 130ஆகவும், வேளாங்கண்ணிக்கு 160 இருந்து 170ஆகவும், நாகப்பட்டினம் செல்ல ரூபாய் 145 இருந்து ரூபாய் 160ஆகவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. காரைக்காலில் இருந்து சென்னைக்கு 275 ரூபாயும், கோவைக்கு 345 ரூபாயும், காரைக்காலில் இருந்து சென்னைக்கு ரூபாய் 275, கோவைக்கு ரூபாய் 345 இருந்து ரூபாய் 360 கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் இருந்து திருப்பதிக்கு ரூபாய் 265 இருந்து ரூபாய் 275 கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஒசூடு தொகுதி சேதராப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகன் மற்றும் நவகிரக சன்னதி ஆலயத்தில் 18ஆம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த ஒசூடு தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகன் மற்றும் நவகிரக சன்னதி ஆலயத்தில் 18ஆம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. இதில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் சேதராப்பட்டு முக்கிய பிரமுகர்கள், இருசப்பன், உபயதாரர் குடும்பத்தினர்கள் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து ஆலயத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதில் ஆலயத்தின் அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் நிர்வாகத்தினர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேச்சரவு அன்னை ஆலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும். ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக சேதம் அடைந்து 2ஆம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 133 அடி உயர மணிக்கூண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பது மற்றொரு சிறப்பாகும். இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலியை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் நடத்தி வைத்தார்.
அதைத் தொடர்ந்து அமைக்கப்பட்டிருந்த குடிலில் இயேசு பிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டார். தேவாலயத்தில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் முக்கிய தேவாலயங்களில் ஒன்றான கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியுடன் இயேசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கோட்டுச்சேரி பங்கு மக்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர்.